ஒரு உணவை ஒரு மருத்துவரை பரிந்துரைக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறுதானியங்கள் அல்லது மில்லட்ஸ்க்கு பின்னாடி எவ்வளவு சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்களே கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மில்லட்ஸை பேர்ட் ஃபுட், அதாவது பறவைகளுக்கான உணவு நம்ம முத்திரை குத்தி ஒதுக்கி வச்சிட்டோம். அது ஒரு மிக தவறான அணுகுமுறை. மில்லட்ஸ் அப்படின்ற உணவு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் அப்படின்ற ஒரு உணவு ஒவ்வாமை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லாத ஒரு ஃபுட் அப்படின்னா அது மில்லட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இதை எல்லா நோய்கள் இருக்கட்டும், இல்லை நோய் இல்லாதவங்களாக இருக்கட்டும், எல்லாரும் இந்த உணவுகளை பயன்படுத்தலாம். நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் பூராவே அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி விளையக்கூடிய இந்த மில்லட்ஸை உங்கள் உணவில் நீங்கள் கட்டாயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை சேர்க்கும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே யாராவது உங்ககிட்ட மில்லட்ஸ் அப்படின்றது பேர்ட் ஃபுட்டுன்னு சொன்னாங்களா, அவங்கள ஒரு நிமிஷம் நிறுத்த சொல்லுங்கள். மில்லட்ஸ் பொதுவான உணவு, மனுஷங்களுக்கு உகந்த ஒரு சூப்பரான ஃபுட்டு. எந்த ஏஜாக இருந்தாலும் 6 மாதத்துலேருந்து 100 வயசு